நமஸ்காரம். வாசினி கல்யாணத்துக்கு வந்த பரிசு பொருட்கள், அதில் தெய்வீக பொருட்கள் நிறைய இருந்தது. அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம தெய்வீக பொருட்களை பார்க்கலாம். தன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்காக, அதாவது பட்டாபிஷேகத்துக்கு அன்றைக்கே சூப்பராக மாலைகள், தாயாரோட மஞ்சள், அப்புறம் தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய பிரசாதங்கள் பாலாஜி பட்டர் மூலமாக பட்டாபிஷேகத்தன்னைக்கு வந்தது. மறுநாள் திக்விஜயத்தன்னைக்கு நம்பெருமாள் தாயாரோடு இருக்கிற இந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமான இந்த பெருமாளுடைய திருக்கரம், அந்த அபயஹஸ்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சந்தனத்தை வச்சு அந்த அச்சு எடுத்து கொடுத்துருக்கிறது. இது பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடிய சிறப்பு ஆராதனை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது வந்திருக்கு. அடுத்து சந்தனம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்தது. அதை தவிர தாயார் உடுத்தி கலைந்த அந்த பாவாடை, ஆக்சுவலி இது பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாயார் ஸ்ரீரங்கத்தில் தாயார் உடுத்தி கலைஞ்ச பாவாடையும் வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப அழகான இந்த துணி பாருங்கள், பெருமாளுடைய சங்கு சக்கரம் திருநாமம்லாம் வச்சு ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கிற விசேஷமான இந்த வஸ்திரமும் நம்ம பார்க்குறோம். பெருமாளும் தாயாரும் வந்த உடனேயே அன்றைக்கி ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்க பேர் பார்வதி. ரொம்ப ஆத்மார்த்தமாக அன்போட அன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியல, பட் வந்துட்டு பார்த்துட்டு தான் கையாலேயே செஞ்சு, அவங்க 70 வயசுக்கு மேலே இருக்கிற வயதானவங்க, தான் கையாலேயே செஞ்சு ஆண்டாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெருமாள் தாயார் வந்த கையோட ஆண்டாளும் கூடவே பிரவேசம் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. திக்விஜயத்தன்னைக்கு இதெல்லாம் நடந்தது. கல்யாணத்தன்னைக்கு அதற்கு முன்னாடின்னு நம்ம வீட்லேயா இருக்கட்டும், கல்யாண மண்டபத்துலையா இருக்கட்டும், வந்து சேர்ந்த அத்தனை பரிசு பொருட்களில் நிறைய ப்ளவுஸ் பிட்டு, நிறைய சாரீஸ், 9 கஜம், 9 கஞ்சி வேஷ்டி, நிறைய அங்கவஸ்திரம் அப்படின்னு எண்ணிலடங்கா பரிசு பொருட்கள் இங்கே பார்க்குறது எல்லாம் அன்பின் காரணமாக வாசினிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பக்தியோடு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது தான் பார்க்குறீங்க. பர்டிகுலராக இந்த புடவை பெருமாள் வந்து தன்னுடைய தங்கைக்கு கொடுத்த புடவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கல்யாண கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியாக தெரியல. சொக்கநாதர் மதுரையில் இந்த கிரீடத்தோடு தான் காட்சி கொடுப்பார். சைனா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய ரத்தினங்கள் அப்படி பதிக்கப்பட்ட ஒரு கிரீடம். இந்த கிரீடம் வந்து கனடாவில் பிரியமான மகன் பிரசன்னா, சொக்கநாதர் நம்ம வந்து பஞ்சலோகத்தில் பண்ணிகிட்ருக்கோன்னு கேள்விப்பட்ட உடனே ஆர்டர் பண்ணி, துரிதமாக இவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பொருளும் செஞ்சு தரமாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா, நம்ம அதாவது சுவாமி அம்பாளுக்குரிய ஆபரணங்கள், திருவாபரணங்கள்லாம் உடனே நம்ம போய் பணம் கொடுத்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட முடியாது. பல மாதங்கள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதை அந்த பையன் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இது வந்து கல்யாணத்துக்குள்ளே வேணும்னு சொல்லி கனடாவிலேருந்து டெய்லி ஃபோன் அடித்து அவங்கள தொடர்பு கொண்டு இந்த கிரீடத்தை ரெடி பண்ணி, அதை 2 பிரசன்னாவுடைய தோழர்கள் அதை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பட்டு தலையணை வச்சு அந்த கிரீடத்தை அதில் வச்சு 2 பக்கமும் அந்த திண்டெல்லாம் வச்சு அவ்வளோ வெத்தலை பாக்கு பழமெல்லாம் வச்சு அருமையாக கொண்டு வந்து வாசினிக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க சொக்கநாதருக்காக வாசினி கல்யாணத்தில். இது ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப மெமரபிளாகவும் இருந்ததுக்கு காரணம், தினந்தோறும் பிரசன்னா என்கிட்ட அதோட அப்டேட் சொல்லிகிட்டே இருந்ததுனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இந்த கிரீடம். இந்த கிரீடத்தில் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மனோரஞ்சித மலர்கள் வடிவத்தில் இதை வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஹை குவாலிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு, செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வச்சு காப்பரில் செஞ்சு தங்க முலாம் பூசி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஷண்முகா ஆர்ட்ஸ். இது வந்து பிறந்த வீட்டு சீர் மாதிரி, ஏன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க தான் ஷண்முகா ஆர்ட்ஸ். ஃபைபரில் நிறைய செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய ஜடை, கொண்டை நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வாசினி போட்டுட்ருக்கிற முத்து கிரீடம் எல்லாம் இவங்க செஞ்சது தான். ஆரம்ப காலத்தில் இவங்க நிறைய நம்ம வாசினி பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சொக்கநாதருக்காக அதே கிரீடம் ஃபைபரில் செஞ்சுருக்காங்க. இதுலேயும் அழகான பெயிண்டிங்ஸ், அழகான ஸ்டோன் ஒர்க்குன்னு அசத்தலாக இருக்கக்கூடிய கிரீடம் பார்க்குறீங்க. இந்த பக்கம் வந்து நம்ம பிரியாவிடை அம்பாளுக்காக
இந்த கிரீடம். இந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த போர்ஷனில் சிவப்பு, பச்சை, வெள்ளை கற்கள் பதிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ், 2 பக்கமும் அணிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பிரியாவிடை கிரீடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மாம்பழ கொண்டைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 2-in-1 கிரீடம் பார்க்குறீங்க. இதுவும் சண்முகா ஆர்ட்ஸ் கொடுத்தது தான். நாகப்பட்டினத்தில் சண்முகா ஆர்ட்ஸ் அனுப்பின அந்த கிரீடத்தோடு சேர்ந்து நெல்லுக்கடை மாரியம்மனும் நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்து வாசினி கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு மகமாயி நெல்லுக்கடை மாரியம்மன்னா ரொம்ப இஷ்டம். அதனால் நான் வந்தோடனே என் கூடவே வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி பூஜையும் இன்றைக்கி அம்பாளுக்கு பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பூச்சொரிதல் நடக்கிற வேலையில் இன்றைக்கி அத்தனை பூவை போட்டு சித்ரா பௌர்ணமி பூஜை அருமையாக நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு நடந்திருக்குங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். என்னோடய தோழி தீபிகா கொடுத்தது. வாசினி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தினின்னு வரும். ஸோ வாசினி நந்தினின்ட்டு 2ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஐக்கியம் அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தன்னைக்கு சிவபார்வதி அப்படின்னு சிவபெருமானும் மீனாட்சியும் அழகாக பழம் பாக்குவத்தில் சீர்வரிசையோட கல்யாணத்துக்கு காசி யாத்திரை அந்த கைத்தடி எல்லாம் வச்சிட்ருக்கிற மாதிரி அழகாக நகைகளோட ஒரு சீர்வரிசை இருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இங்கே மினியேச்சர் கிரைண்டர், மிக்சி, ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் இங்கே தட்டெல்லாம் வைக்கிறது, கப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சமையலுக்குரிய அனைத்து பாத்திரங்களும் குக்கர் உட்பட எல்லாமே இங்கே இந்த மாதிரி இருக்குது. சிலிண்டர் பாருங்கள் சைடில். கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் நடந்துற விக்னேஸ்வர பூஜை அன்றைக்கே கிருஷ்ணர் லட்டு கோபால் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். கொலுப்படிகள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு சந்தோஷந்தான். மினியேச்சர் கொலுப்படி அழகான கோலங்கள் சூப்பராக போட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அருட்பிரசாதம் அப்படின்னு இதில் மஞ்சள், சரடு, குங்குமம்லாம் வச்சு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபோக ஃபோட்டோவும் வச்சு அழகாக இவ்வளோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 50வது மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்சல் வந்து இருக்கிற அவசரத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருந்த பார்சலை நாங்கள் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணோம். அதனால் இது வந்து வீட்டில் தங்கிருச்சு. பௌர்ணமிக்கு வர்றது, மற்ற நாட்களில் வீட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வாசினியை பார்க்க வர்றவங்களுக்கு வச்சு கொடுத்து இதை நான் வந்து கொடுத்துடலான் இருக்கேன். மீனாட்சியுடைய அழகான ஃபோட்டோஸ், ரொம்ப அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஃபோட்டோஸ். அடுத்து குழந்தைங்கள்லாம் அழகழகாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடம்பவன வாசினி, அன்பு அன்னை மதுரையின் பேரரசி கடம்பவன வாசினி அப்படின்னு அழகாக வரைஞ்சி அமுதரசன் அப்படிங்கிறவர் அழகாக இந்த ஆர்ட்டை வந்து வரைஞ்சி கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அன்னை மீனாட்சியை இன்னொரு பக்தர் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அடுத்து மதுரை சொக்கனும் பிரியாவிடையும் சொக்கநாதரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இந்த பக்கம் அதே ஃபோட்டோ 2 அனுப்பியிருக்காங்க. கபாலீஸ்வரர் ஃபோட்டோ சஞ்சய் அப்படிங்கிறவர் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருப்பேன். அது வரைஞ்சி வாசினி கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. கல்யாணத்தன்னைக்கு இந்த மாலை அணிவிச்சாங்க. இது எதனால் செய்யப்பட்டதுன்னு எனக்கு ஐடியா இல்லை, கமெண்ட்டில் சொல்லுங்கள். விவஸ்வான் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் இருந்து சொக்கநாதருடைய அந்த திருமுகம் இருக்கிற மாதிரி, கிளிகள் இருக்கிற மாதிரி அழகான டெரக்கோட்டா செட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக், நிறைய பாவாடைகளும் வந்திருக்கு, நான் தொடர்ந்து காட்டுவேன். இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ், ஸ்லோக புக் மாதிரி, தீபாராதனை காட்டுற இது, கிருஷ்ணர் லட்டு கோபாலுக்குரிய ட்ரெஸ்ஸு வஸ்திரம், ஒரு துண்டு அப்படின்னு தொடர்ந்து இவ்வளவும் இருக்குது. பாவாடைகள் சூப்பராக நல்ல கலர் காம்பினேஷனோட அழகாக இந்த டெய்லி வேர் பாவாடை மாதிரி வாசினிக்கு வந்திருக்கு.
இதை தவிர வேறு ஏதாவது விடுபட்டு போயிருக்கான்னு தெரியல. பரிசு பொருளாக எக்கச்சக்கமான பழங்கள், பூக்கள், மாலைகள், மகிழம்பூ மாலை, மனோரஞ்சித மாலை, செண்பகப்பூ மாலைன்னு விசேஷ மாலைகள் அத்தனை வந்தது. அது எல்லாமே நம்ம சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாத்திட்டு அன்றைக்கே அதெல்லாம் பண்ணியாச்சு. பிரசாதங்கள் நிறைய வந்து அந்த மாதிரி அந்த பாசிப்பருப்பு உருண்டை, திணை உருண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வந்தது, பட்சணங்கள் வந்தது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவும் கல்யாண மண்டபத்துக்கும் நிறைய பொருட்கள் வந்தது. இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாம் பரிசு பொருட்களாக வந்த விஷயங்களை மட்டும் பார்க்குறீங்க. நேரில் வந்திருந்தவங்களாக இருக்கட்டும், வெளி ஊர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பரிசு பொருட்கள் அனுப்பி வச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுடைய பேரன்புக்கு பாத்திரமாக வாசினி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. வாசினி சுந்தரருடைய அருட்கடாட்சம் உங்கள் குடும்பங்களில் நல்ல சுபிட்சத்தை கொடுக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.